வணக்கம். எனது யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்று ஒரு செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அதாவது தீட்டு புனிதம் என்று சொல்லி சமயங்கள் எப்பொழுதுமே நம் செயல்களை பாவச் செயல்கள் என்று கூறி, இந்த செயல்களுக்கெல்லாம் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்கெல்லாம் எங்களுடைய கோயில்களுக்கு வந்தால் உங்களுக்கு புண்ணிய தீர்த்தம் தெளித்து அதுவரை செய்த பாவங்கள் நீங்கி திரும்பவும் நீங்கள் புனிதராவீர்கள் என்று சொல்லி அனைத்து சமயங்களும் நம்மை வரவழைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஒரு சின்ன சிக்கல் வருகிறது. எவையெல்லாம் தீட்டு, எவையெல்லாம் புனிதம் என்று ஒரு வினா நம் முன் எழுகிறது. என்னவெனில், ஒவ்வொரு சமயமும், இப்பொழுது இந்து சமயத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கு கொள்வது பாவம் அல்ல. ஏனெனில் இந்து சமயத்தினுடைய வேள்வி குண்டத்தில் நாம் உயிர்களை பலி கொடுத்துதான் வணக்க முறையை செய்திருக்கிறோம். அந்த இந்து மதம் அநேகமாக கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின் வணங்கப்படுவதாக இல்லை. ஆனால் அதன் வரைக்கும் அந்த வேள்வி குண்ட உயிர் பலி கொடுப்பதுதான் இந்து சமயத்தின் பழக்கமாக இருந்திருக்கிறது. இதற்கு சாட்சி நம்மிடம் உள்ள அந்த இந்து சமய வேத நூல்கள் தான். அதிலேயே அந்த மந்திரங்களிலே நாம் பார்க்கலாம். எனவே இந்து சமயம் கொலை செய்யக்கூடிய அதாவது உயிர் பலி கொடுத்து வாழக்கூடிய ஒரு சமயமாக தன்னுடைய கோட்பாடுகளை விதித்து ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் என்று அது கொடுத்திருக்கிறது. அங்கு உயிர்கொலையை தவிர மற்ற சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதெல்லாம் பாவச் செயல்கள், ஒருவரை ஏமாற்றுவது என்றெல்லாம் சொல்லி வருகிறார்கள். எனவே இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் உயிர்கொலையை பற்றி அவர்கள் பேசவில்லை. அந்த இந்தியாவில் அதற்கு பின் தோன்றிய சமண சமயத்திலும் முதல் தன்மையே கொல்லாமைதான். எனவே ஒவ்வொரு சமயமும், அதாவது ஒவ்வொரு மதங்களும் சிலவற்றை புனிதம் என்று சொல்லும், சிலவற்றை தீட்டு அல்லது பாவம் என்று சொல்லும். எனவே நம்மை பொறுத்த வரைக்கும் எது பாவம் எது புண்ணியம் என்று நாம் அறிவோமானால் அதில் பல்வேறு குழப்ப நிலைகளுக்கு நம்மை இட்டு செல்லும். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால், உயிர்கொலை என்பதை எடுத்துக்கொண்டோம் என்றால், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தியர்கள் இவர்களுக்கெல்லாம் உயிர்கொலை என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. கொலை செய்யாதே என்று சொல்வார்களே தவிர தங்களுடைய இறை வணக்கத்தில் உயிர் பலிகளை கொடுத்து அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. நடைமுறையில் நாமளும் பார்க்கின்றோம். எனவே அவை ஒரு தீட்டு செயலா என்பது பார்க்கும் பொழுது, பலி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பது தீட்டு செயல் அல்ல. ஆனால் ஒரு மனிதரை வஞ்சித்து கொலை செய்வது, இவையெல்லாம் பாவம், இவையெல்லாம் தீட்டு என்று கூறப்பட்டுள்ளது. எனவே வேண்டுதலை தவிர மற்றவற்றில் பார்க்கும் பொழுது அனைத்து சமயங்களுமே ஒருத்தரை கொலை செய்யாதிருத்தல்ங்கிறதை முன்வைக்கிறது. எனவே அந்த செயல் பாவம் அல்லது தீட்டு என்கிறது. சரி, அதுதான் தீட்டு என்று பார்த்தால், நம்மளுடைய இந்தியாவில் தோன்றிய இந்த சமண சமயம் ஒன்று மாத்திரம் மற்ற உயிரையும் பலி கொடுத்தாலும் அது தீட்டு தான், அது பாவம் தான் என்று சொல்கிறது, மற்ற உயிர்கள். எனவே வேண்டுதலில் கூட அது அஹிம்சையை தான் சொன்னது. உலகத்துக்கு அஹிம்சையை சொன்ன மதமே சமண மதம்தான். அதன் தழுவலாக
கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டுகள் நம் தமிழகத்தில் சமணமும் பௌத்தமும் வளர்ந்தோங்கி அவர்கள் தான் கோயிலை கண்டுபிடித்தவர்கள். பௌத்தர்கள் தான் தங்களுடைய விகாரிகளை கண்டுபிடித்து பௌத்தரை வைத்து வணக்கம் செய்தவர்கள். இந்த இந்து சமயத்துக்கென்று தனியாக ஒரு கோயில் உலகத்திலே, இந்தியாவிலும் இல்லை, உலகத்திலும் இல்லை. பின்னர் நாம் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின் கண்டுபிடித்த இந்த சைவ கோயில், அதாவது லிங்க வழிபாடை கண்டுபிடித்து அதற்கு கோயில் கட்டி வணக்கப்பட்ட பின்னாடி அந்த கோயிலுக்குள் வருபவர்கள் புனிதர்கள், கோயிலுக்கு விட்டு வெளியே செல்பவர்கள் பாவிகள். இது எல்லா சமயத்துக்கும் பொதுவானது. யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு சினகாக் கட்டி கொண்டார்கள், கிறிஸ்தவர்கள் கோயில் கட்டி கொண்டார்கள், இஸ்லாத்தியர்கள் தங்களுடைய நமாஸ் தொழுகை கூடங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதேபோல் நம்முடைய சமண மதத்தினர் கோயில் கட்டினார்கள், பௌத்தர்கள் விகார்கள் கோயில் கட்டினார்கள். பின்னாடி 7ஆம் நூற்றாண்டிற்கு பின்னாடி வந்த சைவ சமயம் தனக்கென்று சைவ லிங்கங்களை வைத்து வழிபடக்கூடிய சைவ சமய கோயில்களை உருவாக்கியது. அதற்கு பின் பௌத்த சமயம் பெருமாளை வணங்கக்கூடிய வைஷ்ணவ சமயம் தங்களுக்கென்று கோயில்களை உருவாக்கியது. அதற்கு பின்னாடி முருகர் கோயில், கணபதி கோயில், அம்பாள் கோவில் என்று ஒவ்வொரு கோயில்களாக உருவாகிறது. நன்றாக நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் இந்த கோயில்கள் அத்தனையுமே அடிப்படை கட்டுமானம் என்னவென்றால் புனிதம், தீட்டு. மானுட செயல்கள் அத்தனையுமே தீட்டு. செயலற்ற தன்மையில் இருக்கக்கூடிய அந்த செயின்ட் என்று சொல்கிறார்களே, புனிதர்கள் என்று, அவர்கள் எல்லாம் புனிதர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும் அன்பு நண்பர்களே. எந்த ஒரு மானுடரையும் எந்த ஒரு மனிதரையும் புனிதர்கள், அவர்கள் புனிதர்கள் என்றெல்லாம் இங்கு கூறுவார்கள் இல்லை. அவர்கள் இறந்த பின் வேண்டுமென்றால் புனிதரானார் என்று சொல்வார்களே தவிர, இங்கு மனிதன் செயல்பட்டு கொண்டு இருந்தாலே அவனை மாசு அடைகிறது. அவர் தீட்டுடன் கூடியவராக இருக்கிறார். எனவே வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் இறை வழிபாட்டுக்கு வர வேண்டும், அல்லது அன்றாடம் நீங்கள் இறை வழிபாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இங்கு வந்தவுடன் எப்பொழுதுமே தீட்டை கழிப்பது நீர்தான். எனவேதான் ஹோலி வாட்டர்ஸ் அத்தனை கோயில்களிலும் இருக்கும். நமது சைவ கோயில்களில், அதாவது நாம் பட்டை போடக்கூடிய லிங்கத்தை வழங்கக்கூடிய சைவ கோயில் கூட திரு நீர் என்றுதான் அந்த சாம்பலை சொல்வார்களே தவிர அதை சாம்பல் என்றெல்லாம் குறிப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் புனிதமாக்குவது நீர்தான். சரி, இப்பொழுது கூறுவோம், எது தீட்டு? இதில் தான் பல்வேறு வேறுபாடுகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு சமய நூல்களும் பல்வேறு விஷயங்களை தீட்டு என்று சொல்லும். இப்பொழுது நமது இந்து சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் பிறப்பிலேயே தீட்டு வந்துவிடும். அவர்கள் அவ்வாறு தான் அந்த கட்டமைப்பை உருவாக்கியிருப்பார்கள். அந்த கட்டமைப்பின் பேர் தான் நாம் ஒருவன் உலகத்தில் கிறிஸ்தவர் என்று அடையாளப்படுத்திக்க முடியும், இஸ்லாத்தியர் என்று தன்னை அடையாளப்படுத்திக்க முடியும், யூதர் தன்னை யூதர் என்று அடையாளப்படுத்த முடியும். இந்து ஒருவன் மற்றும் இந்து என்று மட்டும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. அதற்கு பக்கத்தில் அவருக்கு ஜாதி என்று ஒன்று வந்தாக வேண்டும். ஜாதி இல்லையேல் இந்து இல்லை. இந்து என்று தனியாக நீங்கள் சொல்லவே முடியாது. அங்கு ஒரு ஜாதி வரும். இந்த ஜாதி கட்டுமானம் தான் நம் மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்ட அடிப்படையில் புனிதம், தீட்டுக்களை உருவாக்கி பிறப்பிலேயே நம்மளை தீட்டுக்களாக்கி அதை மாற்றி இருப்பார்கள். அது ஒன்று இன்று வரைக்கும் நமக்கு சாபக்கேடு. எத்தனை அறிஞர்கள், எத்தனை பெரியவர்கள் வந்தாலும் அடையாளப்படுவது என்று ஒன்று வந்துவிட்டால் அங்கு ஜாதியும் வந்துவிடும், மதமும் வந்துவிடும். இவை இரண்டும் வந்தாலே புனிதம் வந்துவிடும், தீட்டு வந்துவிடும். இந்த தீட்டு புனிதம் வந்தாலே உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நல்லவர், கெட்டவர், மேலோர், கீழோர் எல்லா விதமான இருமை கொள்கைகளும் அங்கே வந்துவிடும். உலகத்திலேயே மிக துன்பமானது, மானுடம் கண்டுபிடித்ததிலேயே மிகப்பெரிய துன்பமான கண்டுபிடிப்பு எதுவென்றால் இருமை கொள்கை. ஏனென்றால் உயர்வு, தாழ்வு, ஏற்ற தாழ்வு, ஒல்லி குண்டு, நெட்டை குட்டை, நல்லவன் கெட்டவன், கடவுள் சாத்தான் என்று எல்லாமே நாம் பிரித்து விட்டோம். இந்த இருமை கொள்கை டூவலிசத்தினால் நாம் அடைந்தது என்னவென்றால் ஏற்றத்தாழ்வுகளை இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒன்று. அதன் அடிப்படை தன்மை, டூவலிசத்தின் அடிப்படை தன்மை சமயங்கள் தங்களுடைய கட்டுக்களை எங்கு வைத்திருக்கிறது என்றால் புனிதம், தீட்டு. புனிதமாவது எப்படி என்றுதான் தெரியவில்லை. மானுடம் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். செயலில் எதெல்லாம் தீட்டு, இவர்கள் நிறைய விஷயங்களை தீட்டு என்று சொல்லி இதெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நம் சமயத்தை சார்ந்தவர் இந்த செயலெல்லாம் செய்திருக்கிறீர்கள், எனவே புனிதப்பட்டு கொண்டுகள். உண்மை அதுதான்.
காலையில் வந்த எல்லா கோயிலுமே பாவ மன்னிப்பைத்தான் தருகின்றன. வழிபாடுகள் வேண்டுமென்றால் வேறாக இருக்கலாம். அனைத்து கோயில்களிலுமே உங்களுக்கு பேயோற்ற வேலை தான் நடக்கும். ஏனென்றால் கடவுளினுடைய முக்கியமான பணியே நம் மனதில் இருக்கக்கூடிய, நாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய பேய்களை விரட்டுவதுதான். அதனால்தான் இந்துக்களின் முக்கிய பண்டிகையான சந்தியா வந்தனம், முக்கிய வேண்டுதல். காலையில் சந்தையில் சென்றால் காட்டு கருப்பு அடித்து விடும், எனவே விடிந்து செல் என்று சொல்வார்கள். எனவே சந்தி காலங்களில் நாம் காத்து கருப்புகளை நம் முன்னோர்கள் ஏவி விட்டிருக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் காயத்ரி மந்திரங்களை சொல்லி இறைவனை வணங்கி நாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கோம். இதுதான் அதனுடைய அடிப்படை தன்மை. மற்றபடி எல்லாம் வேறு வேறு விளக்கங்கள் கொடுக்கலாம். அதாவது உண்மை என்ன? மனிதனை புனிதப்படுத்த வேண்டும். அவன் தீட்டாக இருக்கிறான், புனிதப்படுத்த வேண்டும். இதுதான் அங்கு உள்ள பிரச்சனை. சரி, மனிதனை தவிர மற்ற எந்த உயிருக்காவது தீட்டு புனிதம் என்ற ஒரு அடிப்படை கருத்து இருக்குமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவை வாழ்கின்றன. ஒரு உயிர் இன்னொரு உயிரை அடித்து சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சிறிய உயிர் பெரிய உயிர் சிறிய உயிரை அடித்து சாப்பிட்டு கொண்டுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு எது புனிதம் எது தீட்டு என்று தெரியவில்லை. கேட்டால் நம்ம அன்பு நண்பர்கள் மேதாவிகள் மிகப்பெரிய நாகரிகத்தின் உச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுடம் நாம் 6வது அறிவை பெற்றிருப்பதால், பகுத்தறிவை பெற்றிருப்பதால் நமக்குத்தான் இந்த தீட்டு புனிதம் எல்லாம் வரும், அவற்றிற்கு இல்லை என்று கூறுவார்கள். இருக்கட்டும், இது இவர்களுடைய கான்செப்ட். ஆனால் நாங்கள் என்ன கூறுகிறோம்? எங்களை திரும்ப திரும்ப நீங்கள் தீட்டுடையவர் என்றுதான் மானுடத்தை கூறுகிறீர்களே தவிர ஒரு நாள் ஒரு பொழுதாவது இவர்கள் புனிதமானவர்கள் என்று யாரையாவது ஒருவரையாவது இவர்கள் கூறுகிறார்களா? சாமியார் நிலையில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எப்பொழுதுமே இறைப்பாடல்களையும் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறவர் தான் புனிதமானவர் என்றால் பிறகு எதற்கு நாம் மானுடம் இவ்வளவு செயல்களை இவ்வளவு போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும்? எல்லாருமே அந்த நிலைக்கே போய்விடலாமே. என்னுடைய கேள்வியே அதுதான். நான் இதை சொல்வதற்கு காரணமே, எவர் புனிதராகிறார், எவரை புனித செயலாக மாற்றுகிறார்கள்? அந்த சமயத்தினருக்கு கட்டுப்பட்டு மானுடத்துக்கு ஏதோ ஒரு செயல் நற்செயல் அப்படி என்று அவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். என்னுடைய கேள்வியை என்னவென்றால், உண்மையில் எது தீட்டு எது புனிதம்? நம் நாட்டில் இருக்கக்கூடிய நமது செல்வந்தர்கள் அத்தனை பேருமே தங்களுக்கு தேவையான செல்வங்களை தேடிய போதிலும் திரும்பவும் தன்னை நம்பியிருக்கக்கூடிய குடும்பங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பழையபடி முதலீடு செய்து அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நன்றாக தெரியுமா? அனைவரும் சாப்பிடுவது சாதாரண அந்த உணவைத்தான். அது அனைவருக்கும் பொதுவானது. செல்வந்தர் ஒன்றும் ஒரு தங்க கட்டியோ வைரக்கட்டியோ சாப்பிட முடியாது. எனும் பொழுது என்னுடைய கேள்வி, இந்த தீட்டு எப்பொழுதுதான் நீங்கள் இவர் புனிதமானவர் என்று ஒத்துக்கொள்வீர்கள் சொல்வீர்கள்? எப்பொழுது சமயங்கள் மாணவர்களை புனிதர்கள் என்று கூறிவிட்டார்களே, ஆனால் அப்பொழுதே தொடங்கிவிடும் சமயம் தன்னுடைய முடிவுக்கு செல்கிறது. ஒரு நாளும் ஒரு பொழுதும் சமயங்கள் மானுட செயல்களை புனிதனாக மாற்றாது. நீங்கள் இங்கு வர வேண்டும், உங்களுக்கு தீர்த்தம் தெளிப்போம், வாங்கி கொண்டு நீங்கள் திரும்பிய போய் காட்சி நீங்கள் செயல்பட வேண்டும். அங்கு செயல்பட்டால் உங்களுக்கு பாவம் வந்துவிடும். திரும்பவும் நீங்கள் வந்து உங்களை புனிதராக்கி கொள்ள வேண்டும். இதுதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் நாம் வருத்தப்படுவது என்னவென்றால், புனிதம் தீட்டு என்பது செயல்களில் மட்டும் சொன்னால் கூட போதுமானால், ஆனால் மானுட பிறப்பை சொல்லி அந்த மானுட பிறப்புக்கும் இவர் இன்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் நன்றாக சொல்ல வேண்டும். ஒருத்தர் சொன்னாருங்க, ஒரு பழைய கதையில் சொன்னாங்க, ஜாதியை வச்சுத்தானங்க உங்களுக்கு தொழிலை சொன்னா, சரி தொழிலை வச்சுத்தானங்க ஜாதியை பிரித்தான் அப்படின்னு. சத்தியமாக அப்படி இல்லை. ஒரு மனிதன் பிறந்த பின்னாடி அவனுக்கு பிறந்தவனுக்கு ஜாதி சொல்லி அதற்குத்தான் தொழில் சொன்னார்களே தவிர தொழிலை வைத்து ஜாதியெல்லாம் பிரிக்கவில்லை. ஜாதியை பிரித்த பின்னர் தான் தொழிலை பிரித்தார்கள். எனும் பொழுது இந்த தொழில் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த தொழில், இந்த தொழிலெல்லாம் தீட்டான தொழில், இந்த தொழிலெல்லாம் புனிதமான இவர்களே பிரித்து கொண்டார்கள். என்ன ஒரு பயங்கரமான செய்திகள் பார்த்தீர்கள் என்றால், கோயிலுக்குள் இருக்கக்கூடிய கோயிலில் சேவை செய்பவர்கள் அனைவருமே புனிதர்கள். கோயிலை விட்டு வெளியே நாம் மானுட செயல்களை, மானுடம் வாழ்வதற்காக இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோமே, நாமல் அனைவரும் பாவிகள். இது எந்த அடிப்படையில் சேர்ந்தது என்று புரியவில்லை நண்பர்களே. நீங்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நம் முன்னர்
பகுத்தறிவாதிகள் இருக்கிறார்கள், ஆத்திகவாதிகள், நாத்திகவாதிகள் நிறைய பேர். அனைவரிடமும் ஒரே ஒரு கேள்விதான், ஏன் புனிதர்கள், ஏன் தீட்டு? எப்பொழுது பார்த்தாலுமே தீட்டுக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. எப்பவுமே ஒருத்தரை கூட புனிதர்களாக மாற்ற மாட்டார்கள். புனிதராக அவர் வர வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய போராட்ட செயல். புனிதராக எந்த ஒரு சமயமும் ஒருத்தரை ஒத்துக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளாது. ஒவ்வொருவருடைய செயலுமே பாவச் செயலுக்கும் கொண்டு வந்து முடித்து விடுவார். எனவே இங்கு தீட்டு தான் 99.99 விழுக்காடு இருக்கிறது. ஒரு 0.1 கூட புனிதர்கள் இல்லை. நன்றாக நீங்களே பாருங்கள். எனும் பொழுது நாம் நம்முடைய செயல்களில் ஏன் நாம் வீணாக மனக்கவலை, மனவேதனைகள், மன உளைச்சல்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு எங்கேயோ நாம் போய் நம்முடைய புனிதத்தை தேடுவதை காட்டிலும் மனதுக்குள்ளேயே புனிதத்தை தேடிக்கொள்ளலாமே. நமக்கு தெரியும், இவர்களுக்கு நாம் நன்மை செய்ய, இந்த ஜீவன்களுக்கு நன்மை செய்தால் நமக்கு நன்மை வந்து சேரும் என்று நினைத்துக் கொள்ளலாமே. ஏனெனில் தீட்டு என்று ஒன்றை நாம் உருவாக்குவது அது ஒரு திட்டம் ஒன்று போட்டோம், வாழ்வியல் அடிப்படையில், நாகரிக அடிப்படையில். தீட்டு என்று ஒன்று சொன்னால் புனிதம் என்று சில செயல்களை சொல்ல வேண்டும் என்று. ஆனால் இங்கு அவ்வாறு இல்லையே. கோயில் ஒன்றுதான் புனிதம், மற்ற இடமெல்லாம் தீட்டாக வல்லவா இங்கே இருக்கிறது, இங்கே நாம் பார்க்கக்கூடிய அடிப்படையில். எனவே இது கொஞ்சம் மாற வேண்டும் நண்பர்களே. உண்மையில் செயல்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் நாம் வாழ்வதற்கு ஆதாரமாக விவசாயி அங்கு விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அவர் தீட்டுடையவர். ஏனெனில் அவர் உழுது உயிர்களை கொண்டு கொண்டிருக்கிறாராம். ஆனால் இங்கு கோயில் உட்கார்ந்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் புனிதர்கள். எப்படி அவர்கள் புனிதர்கள் என்ற புனிதத்துக்கு பாரக்கூடிய அவர்களையும் புனிதர்களாக இவர்கள் ஆக்கவில்லை. யாரும் புனிதர்களாக எல்லாம் ஆக்க மாட்டார்கள். இது ஒரு போக்கு போய்கொண்டிருக்கிறது. எனவே என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன புனிதம், என்ன தீட்டு என்றால், உங்கள் மனதுக்கு நீங்கள் எதையும் தீட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் உங்கள் மனதிற்கு நீங்கள் அனைத்தையும் புனிதமாக பார்க்க முடியும். அது உங்களுடைய பார்வையை பொறுத்து. ஏனெனில் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் தான் உணவு என்ற அடிப்படை கோட்பாடு. கொல்லாமை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மானுடத்தை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் உயிரைத்தான் சாப்பிட முடியும். வேறு உயிருள்ள அமைப்பை தான் சாப்பிட முடியும், உயிரற்றதை சாப்பிட முடியாது. எனவே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நம்மிடம் 99.99% தீட்டு அமைப்புகளுடன் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த சமய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் என்னை ஒருவர் கோயிலுக்கு கூப்பிட்டார், ஒரு முக்கியமான பண்டிகை. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நான் என்ன பாவம் செய்தேன் என்று என்னை கோயிலுக்கு கூப்பிடுகிறீர்கள்? அங்கு பாவம் கழிக்க வேண்டிய இடம். நீங்கள் ஏதாவது பாவம் செய்தீர்கள் என்றால் போய் வாருங்கள். பாவம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஏன்னா நம் செயலை காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம் செயலை செய்து கொண்டிருந்தாலே அதில் என்ன பாவம் வரப்போகிறது? நாமாம் நினைத்து. அதே மாதிரி சமயங்களும் தன்னை நேரில் வாங்கல் என்று கூப்பிடாது. ஒரு சில சமயங்கள் வேண்டுமென்றால் கட்டாயமாக இங்கு வந்து செல்ல வேண்டும் என்று வேணால் உத்தரவு போடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்து சமயமோ சைவ சமயமோ வைணவ சமயமோ அல்லது சாக்தமோ அல்லது கௌமாரம் அல்லது கணாபத்தியம் எதுவுமே மக்களை கூப்பிடவில்லை. உங்களுக்கு பிரியம் இருந்தால் கோயிலுக்கு வந்து போங்கள். ஒருவேளை இங்கு மக்கள் தொகை அதிகமாகி ஜனரஞ்சகமாக இந்த சமயம் இருப்பதினால் அது அப்படி விட்டுவிட்டதோ என்னவோ தெரியவில்லை. மைனாரிட்டியாக அல்லது குறைவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வர சொல்லி இருக்கலாம். எது எப்படி இருப்பினும் அன்பு நண்பர்களே, உங்கள் செயல்களில் தீட்டு என்று ஒன்று ரொம்ப பெரிதாக நினைத்து நாம் செய்தது பாவம், நாம் செய்தது விஷயங்கள் உண்மையில் உங்களுக்கே தெரியும் எது சரியானது எது தவறானது என்று. இந்த சரி தவறை உங்கள் உள்ளன்புடன் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் உள்ளன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புனிதம் தீட்டு ஒன்றை ஏற்படுத்தி நான் புனிதமாவதற்கு நான் அந்த கோயிலுக்கு போனால் புனிதமாவேன், நான் இந்த கோயிலுக்கு போனால் புனிதமாவேன், இங்கு வந்தால்தான் எனக்கு புனிதம் கிடைக்கும், நான் இங்கு போனால்தான் எனக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா கோயிலும் ஒன்றுதான். எந்த கோயிலில் தண்ணி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு உங்களை புனிதமாக்கிடுவாங்க. அது நம்ம ஊர் கோயிலையும் நடக்கும், காசி ராமேஸ்வரம் எல்லா கோயிலையும் நடக்கும். இதற்காக நாம் போகணும். ஒரு யாத்திரையின் மூலமாக செய்திகள் அறிந்து கொள்ளலாமே தவிர பாவம் தீர்ப்பதற்காக நான் பல ஆயிரம் மைல் போனேன் என்பதெல்லாம் தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சமயங்கள் மானுடம் வாழ்வதற்காகத்தானே தவிர மானுடத்தை பயமுறுத்தி சமயங்கள் வாழ்வதற்காக அல்ல. மானுடத்தை தைரியப்படுத்துவதற்காகத்தான் சமயங்களை நாம் கண்டுபிடித்தோம். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் பாவம் புனிதம் என்று, தீட்டு புனிதம் என்றெல்லாம் ஏற்படுத்தினார்கள்.
ஆனால் இன்று அது அப்படி இல்லை. இன்று முழுவதுமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்களாக மாறிக்கொண்டு அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. மருத்துவமாகத்தான் இருக்கிறது. எனக்காக இல்லை. இனி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் எவ்வாறு சமயங்களை நோக்கப் போகிறார்கள், சமயவாதிகள் எவ்வாறு அவர்களுக்கு உண்மையை சொல்லப் போகிறார்கள், எது புனிதமானது எது தீட்டானது, ஏனென்றால் இங்கு முழுவதுமே செயல்கள் அத்தனையும் தீட்டுதான் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் தயவு செய்து அன்பு நண்பர்களே, தீட்டுகளை நம் செயல்களை கண்டு அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். உண்மையில் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பிறரை வஞ்சித்தல், களவாடுதல், துன்பம் விளைவித்தல், இந்த மாதிரியான சில செயல்களை மட்டும் நாம் தவிர்த்து நம் செயல்களை செய்வதனால் நமக்கு எப்பொழுதுமே தீட்டு வந்து சேருவதில்லை. மற்ற மனிதர்கள் வாழ்வதற்காக நாம் பாடுபட்டாலே போதும். ஏன்னா நாம் அனைத்து மனிதர்களுடைய பாடுகளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மால் ஒரு தீக்குச்சி கூட உருவாக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருப்போம். எனவே ஒரு தீக்குச்சி உருவாக்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாலுமே நம்மால் உருவாக்க முடியாது. பல மனிதர்களுடைய தொடர்பில் தான் உருவாக்குகிறோம். எனவே தீட்டு புனிதம் என்பதெல்லாம் சமயங்களின் அடிப்படையில் உள்ளது. அதை பெரிதாக்கி அதற்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டும். நான் மிக தீமை செய்துவிட்டேன், நான் அங்கே போய் பரிகாரம், இங்கே போய், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுடைய பணமும் வேஸ்ட்டு, உங்களுடைய நேரமும் வேஸ்ட்டு. தயவு செய்து அவையெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் செலவழித்து நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதை காட்டில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு கூட உங்களுக்கு பிரியமாக இருந்தால், என்னை கேட்டால் அதை செய்ய வேண்டாம் என்று தான் சொல்வேன். அப்படி என்று ஒன்றும் இல்லை. அப்படி உங்களுக்கு விருப்பமானால் உங்கள் ஊர் கோயில்களிலே செய்து உங்கள் புனிதம் தீட்டுகளை குறைத்து புனிதங்களை கூட்டிக் கொள்ளலாம் என்று தான் நான் கூறுகிறேன். அதற்கு மேல் உங்களுடைய விருப்பம். நன்றி, நன்றி, நன்றி.